கேட்ட கேள்விக்கு பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அனுமதி வரவேற்க நண்பர்களே. வாங்க இந்த வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில்களை சொல்லிடலாம். சோ உங்களுக்கும் சினிமா கேள்விகள் எது இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுவீங்க. அதுக்கான பதில் எல்லாமே சண்டை இந்த மாதிரி வீடியோவை நம்ம சேனல்ல வந்துடும். சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் கேள்வி காஞ்சிபுரத்துல இருந்து பாரிவந்தன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. சாய் அபியங்கர் ரீசென்ட்ல நிறைய படத்துல கமிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. எப்படி அவர் அவ்வளவு படத்துல கமிட் ஆனாரு? இத்தனைக்கும் அவருக்கு 2 படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இவ்வளவு படத்துல கமிட் ஆனாரு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சோ சாய் அபியங்கரை பொறுத்த வரைக்கும் அவருக்கான இன்ஃபுளுன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க. சோ இதுக்கு முன்னாடி நிறைய ஆல்பம் சாங் எல்லாம் கொடுத்திருக்காரு. அண்ட் அதே மாதிரி அவருக்கு ரிலீஸ் ஆன பல்டி திரைப்படமா இருக்கட்டும், டூ திரைப்படமா இருக்கட்டும், ரெண்டுத்துலயும் பிஜிஎம் வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெட்டராவே கொடுத்து வந்திருப்பாரு. அண்ட் ஆல்சோ சாய் அபியங்கர் வந்து பாத்தீங்கன்னா அனிருத் கூட ஒர்க் பண்ண வருங்க. அனிருத் வந்து எவ்வளவு படங்களுக்கு மியூசிக் பண்றாரு அப்படிங்கறதுல உங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்படி அவரை கமிட் பண்ற டைரக்டர்ஸ் இவரோட ஒர்க்கை வந்து அவர் கூட சேர்ந்து பார்த்துட்டு ஓகே சாய் அபியங்கரோட மியூசிக் நல்லா தானே இருக்கு, இவரே மியூசிக் பண்ண விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கமிட் ஆகுறது தான். அண்ட் ஆல்சோ ஏற்கனவே நியூஸ்ல வந்தது, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டர் அட்லி அவர் வந்து ஜவான் படத்துல அனிருத் கூட ஒர்க் பண்ணும்போது சாய் அபியங்கரோட மியூசிக் வந்து பாராட்டி இருக்காரு. பையன் நல்லா ஒர்க் பண்றானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதனாலதான் இப்ப AA22 அந்த ப்ராஜெக்ட்ல சாய் அபியங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட அவர் தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காரு. அதாவது அட்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்காரு சாய் அபியங்கர் நல்லா ஒர்க் பண்றாரு, அவர் ஒர்க் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கமிட் ஆகும்போது இத்தனை படங்களுக்கு கமிட் ஆயிருக்காரு. பட் நம்மளோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாய் அபியங்கர் பெட்டராவே கொடுக்கறாரு. பட் பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. பல்டி திரைப்படமா இருக்கட்டும், இப்ப ரிலீஸ் ஆன டூட் படமா இருக்கட்டும், ரெண்டுத்திலுமே பிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. மெயினா இந்த டூட் படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊரும் ஒரு சாங்க வச்சு படம் முழுக்க ஓட்டி இருப்பாரு. பிஜிஎம் கூட அந்த ஊரும் சாங்ல இருந்து தான் போட்டிருப்பாரு. சோ இப்படி இல்லாம பிஜிஎம்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாரு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ரெண்டாவது கேள்வி ஈரோட்ல இருந்து ரங்கராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ரீசெண்டா சொல்லிருந்தீங்க பராசக்தி படம் ப்ரீபோன் ஆகுது, ஜனவரி 10th ரிலீஸ் பிளான் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. எதனால ப்ரீபோன் ஆகுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இது என்ன கேள்வி? ஒரே நோக்கம், அரசியல் நோக்கம் தான். அதாவது எதனால படம் ப்ரீபோன் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற காரணம் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. மெயினா தெலுங்குல வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, ஓவர்சீஸ்ல தியேட்டர் கிடைக்காது, அதனால நாங்க ப்ரீபோன் பண்றோம், ஜனவரி 10th ரிலீஸ் பிளான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் நோக்கம் தான். அது என்ன அரசியல் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். சோ ஜனவரி 9th ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது, ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ பராசக்தி டீம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, ஆனா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு படத்தை ப்ரீபோன் பண்ணி ஜனவரி 10th ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து மூணாவது கேள்வி, அவரோட பேரையும் ஊரியதுல மென்ஷன் பண்ணல. சோ போன வாரம் நம்மள்ட்ட தர்மபுரியில இருந்து தினேஷ் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாரு இல்லையா, அவர் தான் இந்த கேள்வியுமே கேட்டிருக்காரு. ப்ரோ தியேட்டர் யூனியன் 100 days ஓடிடி டீல் பண்ணாதான் தியேட்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா தியேட்டர் யூனியன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வாரம் ஓடிடி டீல், 100 நாள்லாம் கிடையாது, 8 வாரம் ஓடிடி டீல். இப்ப வர எல்லா படமே பார்த்தீங்கன்னா 4 வாரம் கழிச்சு ஓடிடி ரிலீஸ் ஆகும், அந்த மாதிரி டீல் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மும்பைல இருக்கிற மல்டிபிளெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 8 வாரம் டீல் இருந்தா தான் அங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான ரூல்லாம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து உண்மையும் கொடுங்க, அப்படிதான் எல்லா பக்கமும் பண்ணியாகணும். ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் சீக்கிரமா ஓடிடில கொடுக்கும் போது அவங்க நிறைய காசு கொடுப்பாங்க. சோ அந்த காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இவங்க 4 வாரத்துல ஓடிடில வந்து போட்டுறாங்க. சோ இதனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் எடுத்துட்டு தியேட்டருக்கே வரமாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான்ப்பா படம் 4 வாரத்தை ஓடிடில வந்துடும், போன்லயே உட்காந்து பாத்துக்கலாம், இது எதுக்கு போய் தியேட்டருக்கு போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதனால தியேட்டர் ஓனர்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. சோ அதனாலதான் தியேட்டர் யூனியன் பாத்தீங்கன்னா இனிமே 8 வாரம் ஓடிடி டீல் பண்ணாதான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது ஒன்னும் ஸ்ட்ரிக்ட்டா அமல்படுத்தப்படல. சோ இப்போ அதை பத்தி லேட்டஸ்டா வர அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ண ஓடிடி எல்லாம் ஓகே, இனிமே எந்த புது படம் வந்தாலும் அது 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடில ரிலீஸ் ஆகணும், அப்படி இருந்தா தான் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாலாவது கேள்வி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எலிஷா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. சூர்யா 47 மூவி எப்ப ரிலீஸ் ஆகும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ சூர்யா 47 படத்தை பொறுத்த வரைக்கும் இப்பதான் படத்தோட ப்ரோமோ ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. படத்தோட ஃபுல் ஃபிளெட்ஜ் ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பொங்கல் முடிஞ்சுதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆயிரும், அப்படி இல்லைன்னா 2027 பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி கூட பிளான் பண்ணுவாங்க. சோ இப்போதைக்கு வந்து கிளியரா தெரியல. சோ இப்பதான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கப்புறம் தான் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும், என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்த 5வது கேள்வி பழனியில இருந்து யாசின் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. AK64 அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னடா AK ஃபேன்ஸ்ல இந்த கேள்வி கேட்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். AK64 படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மந்த் அனௌன்ஸ்மெண்ட் விடலாம்
பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான நியூஸ் தான். கண்டிப்பா அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ பிப்ரவரி மந்த்ல இருந்து ஃபுல் ஃபிளட்ஜ் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ கரண்டா ப்ரே ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாசம் நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து 6வது கேள்வி, ஹைதராபாத்ல இருந்து சத்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் ஆகும் அப்படின்னு ரூமர் வருது, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது ரூமர் அப்படி நீங்களே சொல்லிட்டீங்க, அது வெறும் ரூமர் தான். ஆக்சுவலா இந்த மாதிரி ரூமர் பார்த்தோன்னா போன வாரத்துல வந்துட்டு இருந்துச்சு. என்னடா அனௌன்ஸ்மெண்ட்டே வர மாட்டேங்குது, படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வந்துச்சு. அந்த கேள்வி எல்லாத்துக்குமே கேவின் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபுல் ஸ்டாப்பா வச்சுட்டாங்க. ஸோ படத்துடைய செகண்ட் ஸ்ட்ரிங்ல ரிலீஸ் பண்ணி படம் ஜனவரி 9 வருது, எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா தியேட்டருக்கான அந்த சைன்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டுமே சைன்ல ஆயிருச்சு. ஸோ படம் போஸ்ட்போன்ல ஆக போறது கிடையாது. பிளான் பண்ண மாதிரி ஜனவரி 9 ஜனநாயகன் வந்துடும். ஸோ அவ்வளவுதான் இந்த வாரம் நம்மள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம இப்பவே நம்ம ட்ரீம் சினிமாவுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கான பதில் இந்த மாதிரி வீடியோவா நம்ம சேனல்ல ஒவ்வொரு சண்டேவும் வந்துடும். ஸோ அதை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு இப்பவே நம்ம ட்ரீம் சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.